நண்பர்களே, தொடர்ந்து சீமான் பெரியார் மேலே பல அவதூறுகளை தொடர்ந்து ஏதோ வாய்க்கு வந்தது, ஏதோ இந்த கிராமத்தான் டீ கடையில் பேசுவான் பாருங்க, அப்படின்னா அவனை நான் குறைச்சி மதிப்பிடலை. அவனுக்கு தெரிஞ்சதை வச்சு அவன் பேசிகிட்டு இருப்பான், ஒரு பெரிய அரசியல். அதே மாதிரி சீமான் இப்போ ஏதோ ஒரு உடல் மொழியும் ஏதோ என்ன 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 பண்ணிட்டார், அதை விட என்ன பண்ணிட்டார், வைகுண்டரை விட என்ன பண்ணிட்டார், வள்ளலாரை விட என்ன பண்ணிட்டார் சீமான். நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களுடைய அப்பாவும் அம்மாவும் கிறிஸ்தவங்களாக இருந்திருக்கிறாங்க. ஏன் அவங்க நீங்கள் நாடார் சமூகத்தில் இருந்தும் ஏன் வைகுண்டர் சமயத்தில் சேரலை? சரி, அவங்க தான் சேரலை, அவங்க கிறிஸ்துவத்தில் சேர்ந்துட்டாங்க. நீங்கள் அதற்கு பிறகு படிப்பு, சினிமா, பொது அறிவு இதெல்லாம் பெற்ற பிறகு ஏன் வைகுண்ட சமயத்தில் போய் சேரலை? இல்லை வைகுண்டரை ஏன் தலைவராக ஏற்றுக்கல? அதை விட்டுட்டு ஏன் பெரியார்கிட்ட வந்தீங்க? சரி, வள்ளலாருன்றீங்க, வைகுண்டர் தான் ஏற்றுக்கல, வள்ளலார் மடத்துலையாவது ஏன் போய் சேரலை? நீங்கள் ஏன் வள்ளலாரை பின்பற்றி வள்ளலாருடைய சமயம்தான் சிறந்தது அப்படின்னு சொல்லலை? ஏன் பெரியார்கிட்ட வந்தீங்க? ஏன் பெரியாரிஸ்டா பேசுனீங்க, அறிவை சேகரிக்கிறீங்க? ரொம்ப ரொம்ப சிறு பிள்ளைத்தனமாக சில விஷயங்களை சொல்கிறீங்க. அதாவது பெரியார் சிலையும் அம்பேத்கர் சிலையும் ஒன்றா வச்சா ரெண்டு பேரும் சரியாயிடுவாங்களா, சமமாயிடுவாங்களா? அம்பேத்கருக்கு நிகராக பெரியார் இருப்பாரா, இருக்க முடியுமா? சிண்டு முடிச்சு முடிகிற வேலையை பண்ணுறீங்க நீங்கள். இந்த பாப்பானுங்க ரொம்ப கீழ்த்தரமாக இப்படிப்பட்ட வேலையை தான் ராஜதந்திரமாக நினைப்பானுங்க. நீங்கள் தலித்துகளை திருப்திப்படுத்துகிற ஒரு வேலையை பண்ணுறீங்க. இங்கே அரசியல் பின்புலம் இல்லாத பெரியாரை பெரியாருக்கு அரசியல் பின்புலமே கிடையாது, புரியுதுங்களா? அவர் தனி மனிதன், அரசியலில் சாராதவர். அவருடைய கொள்கைகள் அடுத்த கட்டத்து கொள்கைகள். நீங்கள் பெரியார் அம்பேத்கர் அப்படின்னா இந்திய மதத்தை, இந்திய அடிமைத்தனத்தை, மதங்களில் இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளை ஒழிக்கணும் அப்படின்னதில் அம்பேத்கர் மகத்தான ஒரு பணியை செய்திருக்கிறார், அதை மறுக்க முடியாது. ஆனால் அவர் படித்தவர், அந்த படிப்பால் அரசாங்கத்தால் பல பதவிகளை வகித்தவர். அவருடைய படிப்பும் அறிவும் இந்த எழுத்துக்களையெல்லாம், இந்த பேச்சுக்களையெல்லாம் பேச முடிஞ்சது. ஆனால் படிக்காத ஒரு பணக்காரனாக விளங்கிய பெரியார் இந்த ஏழை மக்கள், அவர் வசதியாக வாழ்ந்து போயிருக்கலாம், அவருடைய வாழ்க்கையில் இன்னும் பெரிய பெரிய பதவிகளை அவர் அடைஞ்சிருக்கலாம். ஒரே ஒரு அரசாங்க பதவியை கூட அவர் பொது வாழ்வுக்கு வந்த பிறகு அடையாமல் வெறும் பிரச்சாரம், அதுவும் மக்களுக்கு பிடிக்காத விஷயங்களை, மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களை, மக்களுடைய அதாவது இரத்தத்தில் ஊறிப்போன மூட பழக்கங்களை எதிர்த்தவர். அந்த ஒரு திராணி உங்கள் யாருக்குமே கிடையாது. அவர்களெல்லாம் செய்தார்கள். வைகுண்டர் செய்தார், வள்ளலார் செய்தார். வள்ளலார் அப்படிங்கிற வள்ளலாருடைய முடிவு என்ன ஆச்சு? அதை பெரியாரிஸ்டுகளும் பெரியாரும் தான் கவலைப்பட்டார். அவரை எரித்தார்கள், வள்ளலாரை எரித்திருக்கிறார்கள். அது எப்படி இந்த ஒரு 18ஆம் நூற்றாண்டு இறுதியில் 19ஆம் நூற்றாண்டு துவக்கத்தில் ஒரு மனிதன் அப்படியே மாயமாக ஒளியாக மாறிடுவானா? பார்ப்பனர்களுக்கு எதிராக அவர் விளங்கியதால் அவரை எரித்து கொன்று அவர் ஜோதியில் கலந்துட்டார் அப்படின்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்திருக்கிறார். அதை எதிர்த்து இந்த சீமான், நீ ஏதாவது வழக்கு தொடுத்திருக்கிறியா? அதை அப்படிப்பட்ட ஒரு மகத்தான மனிதனுக்கு நேர்ந்த ஒரு
அநீதியை எதிர்த்து நீ கேட்டிருக்கியா? உனக்கு என்ன தகுதி இருக்கு? பெரியார் என்ன செய்தார் அப்படின்ட்டு இந்த இந்தியாவிலேயே, இல்லைன்னா நீ கூட சீமான் நாடார் அப்படின்னு போட்டுட்டு இருந்திருப்ப. அந்த வெட்கத்தை உனக்கு கொடுத்தாருப்பார். இந்தியாவிலேயே அம்பேத்கர் வாழ்ந்த மாநிலத்தில் கூட அதை நடைமுறைப்படுத்த முடியல. அந்த மக்களுக்கு அந்த அவமானத்தை, அந்த வெட்கத்தை அவரால் ஏற்படுத்த முடியவில்லை. ஆனால் தமிழ்நாட்டில் கடவுள் இல்லை என்று சொன்ன பெரியார் கடவுள் இருக்குதுன்னு சொல்கிறவனுக்கு கூட வெட்கத்தை ஏற்படுத்தணும். அப்படி மகத்தான புரட்சியை வைகுண்டரும் செய்தார், வள்ளலாரும் செய்தார். ஆனால் பெரியார் தான் அதற்கு ஒரு முடிவு கட்டினார்னா, உன்ன மாதிரி தமிழன் இருக்கிற வரைக்கும் எப்படி இந்த தமிழன் முன்னேறுவான்? உன்ன மாதிரி அடிக்கடி ஒருத்தன் வந்துடுறான்ல, நீ அனுபவிக்க போகிற ஒரு சுகம் என்ன? நீ நல்லா பல கோடி ரூபாய் மதிப்புள்ள வீடில், பல கோடி ரூபாய் மதிப்புள்ள தோட்டத்தில், பல கோடி மதிப்புள்ள காரில் அனுபவிக்க போகிற. ஆனால் இந்த ஏழை தமிழனை இந்த மூட பழக்கத்தினால் இன்னும் 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 உலகத்திலேயே காட்டு மிராண்டியாக இருக்கிற அந்த தமிழனை உன்னால் விழிப்பு செய்ய முடியாது. நீ அவங்களுடைய இந்த மூட நம்பிக்கையிலேயே முருகன் முப்பாட்டன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லா கோயிலுக்கும் நீ போய்கிட்டு, நீ எல்லா வழிபாடும் பண்ணிக்கிட்டு, தங்க வேலையும் கொடுத்துக்கிட்டு, மக்களை ஏமாற்றிக்கிட்டு மிக மிக மோசமான ஒரு செயலை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க சீமான். தந்தை பெரியார் அவர்கள் மானுடத்துக்கு கிடைத்த ஒரு மகத்தான விடுதலை முழக்கம், அது நவீனத்தின் துவக்கம். அது உன்ன மாதிரி அந்த குப்பைங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு, பழைய குப்பைங்க தான் இலக்கியத்தையும் அதில் ஒரு குப்பைன்றது. நீ என்ன வாழ்ந்துட்டு இருக்கிற? திருவள்ளுவர் சொல்லிட்டாரு. அதனால் நீ என்ன ஆயிட்ட? உலகத்திலேயே எங்கேயுமே இல்லாத ஒரு சாதியை இன்னும் சுமந்துக்கிட்டு இருக்கிற நீ. அதை ஒழிக்க முடியுமா? நீ அதை ஒழிங்க அப்படின்னு குரல் கொடுத்த ஒரு பெரியார். அது ஒரு இழிவு அப்படின்னு உனக்கு சொல்லி கொடுத்தது பெரியார். நீ முன்னேறணும்னா முதல் படி, நீ ஏதோ கார்ல் மார்க்ஸுங்கிற, சேக்குவாராங்கிற, அவன் இவன் மாவோ அப்படிங்கிற, எல்லாருமே கடவுளை ஒழிக்கணும், மதத்தை ஒழிக்கணும் அப்படின்னு நான் அதனுடைய ஒரு கொள்கையாவது நீ பேசுறியா? ஆவுன்னா மாவோன்ற, புரட்சிங்கிற உன் துவக்கமே சரியில்லையே. இன்னும் இந்த மக்களை மூட நம்பிக்கையிலிருந்து வெளியில் எடுத்தால் தானே அடுத்த கட்டத்துக்கு போவான். இதை ஒழிக்கணும், இல்லை சாதியை ஒழிக்கணும்னா மதத்தை ஒழிக்கணும், மதத்தை ஒழிக்கணும்னா கடவுளை ஒழிக்கணும். நீ ஏதோ புதுசாக எங்களது சமயம் அப்படிங்கிற, எல்லாத்தையும் கடவுள் தான் அப்படிங்கிற, மறைமுகமாக சொல்கிற. நீ என்ன விடுதலை உங்களுக்கு கற்றுக் கொடுக்குற? நீ இன்னும் சூத்திரண்டா சட்டத்தில் அப்படின்னா அது தொடச்சி போட்டு போயிட்டோம் அப்படிங்கிற. யாரை ஏமாத்துற நீ? இன்னும் நீயே பாப்பானுங்கிட்ட போயிட்டு முன்னாடி தலை குனிஞ்சு அந்த திருநூறோ எதையோ வாங்குற. படு அயோக்கியத்தனமான ஒரு நடவடிக்கைகள் செய்துக்கிட்டு நீ தந்தை பெரியாரை தொடர்ந்து நீ காயப்படுத்திக்கிட்டு, அதை தவறாக பரப்பிக்கிட்டு எப்படி முன்னேறுவான் தமிழன்? நவீன கருத்துக்களை நீ இப்படி திருச்சி இப்படி பெரியார் மேலே சேற்றை பூசி வாரனா கொஞ்சம் பேர் அப்படி தடுமாறுவான். ஆனால் எங்களை போன்ற எந்த இயக்கத்திலையும் சாராத முற்போக்குவாதிகள் தந்தை பெரியாரின் கருத்துக்களை இன்னும் 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 ஆழமாக கொண்டு போகும். நன்றி.